ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் வித் ஜிஜி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உஷா 42 லிட்டர் ஓடிஜி ஓவனோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்னடா புதுசா ரிவ்யூ எல்லாம் போடுறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நான் ஓவன் வாங்கும்போது உஷா ஓடிஜி ஓவன் தான் வாங்கணும்னு செலக்ட் பண்ணிட்டேங்க. ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன்னா அதை பத்தி ரிவ்யூவான வீடியோ கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்துச்சு. அதனால தான் நான் நீங்க யாராவது உஷால ஓடிஜி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லா இருக்கும் தாங்க நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த உஷா ஓடிஜி ஓவன் நான் அமேசான்ல இருந்து தாங்க வாங்கியிருந்தேன். சரி வாங்க ஃபர்ஸ்ட் இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இப்படிதாங்க பேக்கேஜிங் இருந்துச்சு. நல்லா சேஃப்டியா தாங்க கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க பயப்படாம வாங்கலாம். ஏதாவது உடஞ்சிருமா அப்படின்லாம் அந்த பயமே தேவையில்லைங்க. சூப்பரான பேக்கேஜிங் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாவே ஒரு ஓடிஜி ஓவன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அதுக்காக நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு இருந்தேங்க. உடனே வாங்கலங்க, நல்லா யோசிச்சு தாங்க வாங்கினேன். எந்த கம்பெனி வாங்குறது, எத்தனை லிட்டர்ல வாங்கினது, எது வாங்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தாங்க இருந்தேங்க. ரேட் ரொம்ப கம்மியாகவும் வேணாம், ரொம்ப அதிகமாகவும் வேணாம், மீடியம் ரேஞ்சில் இருக்கணும்னு தாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்காக நான் யூடியூப்ல நிறைய ஓடிஜியோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. அட்லாஸ்ட் நான் உஷா தான் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதுல எத்தனை லிட்டர் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுல 16 லிட்டர் இருந்துச்சு, 35 லிட்டர் இருந்துச்சு, அடுத்து 42 லிட்டர் இதெல்லாம் இருந்துச்சுங்க. எனக்கு என்ன ஆசைனா 35, அதுக்கு 35ல தான் வாங்கணும்னு தாங்க ஆசை. ஆனா 35யும் 42 நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1000 rupees தாங்க டிஃபரன்ஸ் வந்துச்சு. அதனால சரி நம்ம 42வே வாங்கிடலான்னு நான் 42வே வாங்கிட்டேங்க. எவ்வளோ பெரிய பிராண்ட் வாங்கினாலும் அதில் ப்ரோஸும் இருக்கும் கான்ஸும் இருக்குங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நிறைய ப்ரோஸும் இருந்துச்சு, நிறைய கான்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து தாங்க கடைசியாக இதை நான் சூஸ் பண்ணேன். குவாலிட்டி, ஃபுட் குக் ஆகிற டைமு இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தாங்க வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் அக்சசரிஸுங்க, அதுவும் முக்கியம். ஒரு சிலதில் ஓடிஜியில் ஒரு மாதிரி கொடுப்பாங்க, இன்னொரு இதில் ஒரு மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் நான் என் மைண்டில் ஒரு சில லிஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். அது எந்த அவனுக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கணும்னு முடிவு பண்ணேன். அப்படி பார்த்ததில் கடைசியாக எனக்கு பிடிச்சது இந்த ஓடிஜி தாங்க. நான் ஓவன் முன்னாடியே வாங்கிட்டேங்க. அதில் நான் நிறைய டிஷ்ஷஸும் செஞ்சுருக்காங்க. நான் முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி வீடியோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. அது இப்போ யூஸ் ஆகுது. அடுத்து இதில் கொடுத்துருக்க அக்சசரிஸ் பற்றி பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த க்ரம் ட்ரே தான். இது நல்லா பிளாக் ஃபினிஷில் நல்லாவே பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸியாக இருந்துச்சுங்க. குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. அடுத்து கிரில் ரேக் தான். நான் நிறைய ஓடிஜி கொடுக்குற கிரில் ரேக் பார்த்தா அதில் ஸ்டாண்ட் இருக்காதுங்க. ஸ்கியூவர் வைக்கிறதுக்குன்னு தனியாக இருக்காது. ஆனால் இதில் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கியூவர் ராட் வைக்கிறதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு இந்த கிரில் ரேக் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அடுத்து ஸ்கியூவர் கொடுத்துருக்காங்க. இதில் 4 ஸ்கியூவர்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்கியூவர்ஸ் நல்லாவே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிக்கா இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கியூவரில் குத்தி வச்சு பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை கிரில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே திருப்பி அது மேலே சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ ஏதாவது வச்சு அதை கிரில் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ரோட்டிசரி ராடு தாங்க. இதில் நீங்கள் உங்கள் முழுக்கோடியை வச்சு இது கிரில் பண்ணிக்கலாங்க. அதோடு இந்த 2 பின்சர் கொடுத்துருக்காங்கங்க. இதோட ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. சிக்கன் ஆடாமல் நல்லா குக் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இதில் வச்சு சிக்கனை வச்சு அதில் குத்தி நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சிக்கன் அங்கேயும் இங்கேயும் நகராது. அதுக்காக இது கொடுத்துருக்காங்கங்க. 2 கொடுத்துருக்காங்க, 2 பக்கமும் வைக்கிறதுக்காக. அடுத்து இந்த ரோட்டிசரி டாங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அந்த ரோட்டிசரி ராடை வச்சு நீங்கள் கிரில் பண்ணும்போது இந்த மாதிரி நான் இதில் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கிரில் ரேக்கில் இந்த மாதிரி வச்சு இழுக்கிறதுக்காக சூடாக இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிரில் அண்ட் பிரேக் ட்ரே டாங் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் இந்த கிரில் ட்ரேவையும் இல்லை பேக் ட்ரேவையும் வெளியே எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் ஓவன்லேருந்து. அதுக்கு யூஸ் ஆகுங்க. அடுத்து 2 கைட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபுல்லாக ஓடிஜி பற்றின கைட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரெசிபி புக் கொடுத்துருக்காங்கங்க. இந்த கைட் புக்கில்
உங்களுக்கு வந்து அக்சசரிஸோட நேமு, அந்த அக்சசரிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து இந்த 3 நாப் இருக்கு இல்லைங்களா சைடில், அது வந்து அதை பற்றி நீங்கள் வந்து எந்தெந்த ஃபுட்டை வந்து குக் பண்ணும் போது எந்தெந்த மோடில் வைக்கணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த ரெசிபி புக்கு, இதில் வந்து பார்த்து கூட நீங்கள் சமைச்சிக்கலாங்க. கொஞ்சம் ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க. ஓவனில் டைமிங்கும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மோடில் வைக்கணுன்றதும் வந்துட்டு ஒவ்வொரு ரெசிபிக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 3 நாபு, ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப்புங்க. இதை வச்சு நீங்கள் 100லேருந்து 250 டிகிரி வரைக்கும் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் நாபு, இதில் நீங்கள் டோஸ்ட்டு, க்ரில்லு, ரோட்டிசரிக்கு, பேக் பண்ணுறதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி வந்து செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஃபுல் கைடு வந்து இந்த கைட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து டைமரு, நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து டைமிங் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் வச்சுக்கலாம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ரெட் கலரில் வந்து செம கிளாஸியாக கொடுத்துருக்காங்கங்க. ஸோ உங்கள் கிச்சனுக்கு வந்து நல்லாவே வந்து அழகு கொடுக்குங்க. அடுத்து வந்து இதனோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த மேலெல்லாம் கொஞ்சம் வந்து தகர மாதிரி இருக்குங்க, அதுதான் கொஞ்சம் இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி வந்து அது ஒன்றும் பெருசாக தெரிவிச்சிக்கல, அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜும் இல்லை, நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் கொடுத்துருக்க இந்த 3 நாபுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. குவாலிட்டி வைஸுமே இந்த நாப் வந்து நல்லா தாங்க இருக்குது. அடுத்து வந்து இந்த ரெண்டு ராடு கொடுத்துருக்காங்க. மேலே 2 ராடு, கீழே 2 ராடு. இது மூலமாக தான் வந்து நம்மளோட ஃபுட்டு வந்து குக் ஆகுங்க. நமக்கு இந்த ஓவனோட கொடுத்துருக்க கைட் புக்லேயே வந்துட்டு ஃபங்க்ஷன் பற்றி போட்டிருக்காங்கங்க. டோஸ்ட் பண்ணணுன்னா வந்து எப்படி வைக்கணும், எந்த மோடில் வைக்கணும், கிரில் பண்ணணுன்னா எந்த மோடில் வைக்கணும், ரோட்டிசரி மோட் ஆன் பண்ணணும்னா எப்படி வைக்கணுன்றது வந்து தெளிவாகவே கொடுத்துருக்காங்கங்க. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டோஸ்ட் பண்ணோம்னா வந்து எந்தெந்த அக்சசரிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், கிரில் பண்ணோம்னா எந்தெந்த அக்சசரிஸ் யூஸ் பண்ணணும், ரோட்டிசரி மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எந்தெந்த அக்சசரிஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருக்காங்கங்க. அதுவுமே நமக்கு வந்து பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அக்சசரிஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதும் வந்துட்டு கைட் புக்லேயே வந்து ரொம்பவே தெளிவாக கொடுத்துருக்காங்கங்க. இதில் வந்து நிறைய நான் ரிவ்யூ பார்க்கும்போது நிறைய வந்து கான்சூர் இருந்துச்சுங்க. அதில் வந்து ஒன்று என்னன்னா மேலே வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுன்றது, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் தகர மாதிரி இருக்குது அதுதான்ட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஹீட்டாக தான் செய்யும். இது வந்து கொஞ்சம் தகர மாதிரி இருக்குது, அது மட்டும்தான் அதில் டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து என்னன்னா வந்து குக்கிங்க்கு வந்து டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே தெரியலங்க. கைடில் கொடுத்துருக்க டைமும் நமக்கு வந்து குக் பண்ணும் போது எடுத்திருக்க டைமும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தாங்க நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும், நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரலங்க. பேக்கிங்கு, கிரில்லு எதுனாலுமே வந்து அவங்க கொடுத்துருக்க டைம் வந்து எனக்கு கரெக்டாகவே குக் ஆகிடுதுங்க. மற்றபடி இதில் வந்து குறைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நார்மலாக அவன் என்ன வேலை செய்யுமோ அது வந்து இது பர்ஃபெக்டாக செஞ்சுருதுங்க. நான் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து கிரில் தாங்க செஞ்சு பார்த்தேன். அதுக்கு வந்து 250 டிகிரியில் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டில் டைமிங் வந்து ஒரு 60 மினிட்ஸ் வச்சுருந்தேங்க. அதில் தான் வந்து நான் கிரில் பண்ணேன். பாருங்கள், ரோட்டிசரி மெத்தடில் பாருங்கள் சூப்பராக குக் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேக்கிங்கும் பண்ணி பார்த்தேங்க. வந்ததுமே வந்து கிரில்லும் பேக்கிங் ரெண்டுமே பண்ணி பார்த்தேங்க. ரெண்டுமே வந்து கரெக்ட் டைமுக்கு நல்லாவே பர்ஃபெக்டாக குக் ஆகி சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓவனை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு குறையுமே தெரியலங்க. எல்லாமே நல்லாவே பர்ஃபெக்டாக குக் ஆகி தாங்க வந்தது. ஒரு ஓவன் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை வந்து இந்த ஓவன் நல்லாவே பர்ஃபெக்டாக செஞ்சதுங்க. அதனால் நீங்களும் வந்து இந்த ஓவன் வாங்க நினைக்கிறீங்களா, தாராளமாக வாங்கலாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கர்ஸாக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இந்த ஓவன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ரொம்பலாம் மோசம் இல்லைங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. குவாலிட்டியும் பார்க்கறதுக்கும் வந்து லுக் வந்து சூப்பராகவே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஓவன் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.